ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ வந்து நம்ம ட்ராஃபிஸோட தொடர்ச்சியான வீடியோ தான். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஹரியோட ட்ராஃபிஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸு அண்டு அப்புறம் சாரியோட பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் அண்ட் ஃபன்ஃபுல்லான மெமரிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உளுந்து வந்து சிரிச்சிருப்பீங்க. பேசும்போது எங்களுக்கும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்க என்னோட ட்ராஃபிஸை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட கடைசி எபிசோடு இது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிளாக் ரொம்ப புதுசாக இருக்கும், இல்லாட்டி ஏதாவது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் எடுக்கும் போதே பிச்சு விட்டாங்க. கையை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் நாங்கள் வர்றோம். இது காம் கனெக்ட்னு சொல்லிட்டு அருண் ஹார்ட்வேர்ஸ் இருந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் காம் கனெக்ட் வந்து நம்ம ஈவினிங் காலேஜ் பண்ணோம்ல, ஆமா, அதோட சர்டிஃபிகேட் உள்ள இருக்கு, அதுக்கான மெடல். ஆனால் நான் இவங்க வீட்லயும் அந்த மெடல் இருந்திருக்கணும், இவங்க வீட்லயும் அந்த மெடல் இருந்திருக்கணும். காட்டுலன்னு தெரியல. அதே மாதிரி இவன் ஃபுட்பால் பிளேயர், நிறைய இடத்துல ஃபுட்பால் டோர்னமெண்ட் லீக் இது மாதிரி அட்டன் பண்ணிருக்கான். மெடல்ஸும் நிறைய வச்சிருக்கான். அதை காட்ட முடியல, வீடியோல மறந்துட்டோம் நாங்கள். அது இருந்துச்சுன்னா அதாவது கிளிப்பு ஷார்ட்ஸ் ஏதாவது போட்டு வைப்போம். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. இதுதான் தம்ப்நெயிலே இருக்கும், சாவியோட தம்ப்நெயிலையும் இருக்கும், என்னோட தம்ப்நெயிலையும் இருக்கும். இது எங்களோட ஃபேவரட். இதை பற்றி நிறையா சொல்லியாச்சு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ண லோகேஷாக இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், அப்புறம் பாலாஜியாக இருக்கட்டும். பாலாஜி வெளிநாட்டுக்கே போயிட்டான். ஸோ அவங்கள யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபியை பற்றின ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஆமாம், நாங்கள் வந்து ஒரு எல்லாரும் ஒரு குரூப்பாக இருந்தோம். அதில் வந்து ஒரு சொல்கிற மாதிரி லோகேஷ், அப்புறம் பாலாஜி, அப்புறம் அஜித்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து என்னை எப்பயுமே டாடின்னு கூப்பிடுவான். நான் வந்து செந்தில் மாதிரி சொல்லுங்க மைசன் அப்படி சொல்லி பேசுவேன். எப்பயுமே நாங்கள் வந்து இப்படி தான் ஒரு குடும்பமாக, இவர் வந்து அவங்க பெரியப்பா, இப்படி தான் நாங்கள் ஒரு குடும்பமாக எல்லாம் ஜாலியாக பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த முதல் பையன். ஆமாம், பட் இப்போ நாங்கள் வந்து அந்த குரூப்பெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள்ட்டலாம் பேசி மீட் பண்ணி, எல்லாம் ஒரு திசைக்கு போயிட்டாங்க. ஸோ வந்து எல்லாரும் கண்டிப்பாக சீக்கிரம் மீட் பண்ணுவோம். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இதில் ஒர்க்கில் இருக்கோம். அடுத்தது பார்ப்போம். இது பாருங்க, இது ஆக்சுவலாக நான் நடத்தின அவார்டு இவன்ட்ட வீட்டில் இருந்துச்சு, இவன் வீட்டில் இருந்துச்சுல்ல. எனக்கும் ஒரு அவார்டுன்ற பேஸில் கொடுத்தாங்க. அது இல்லாமல் எனக்கு ஞாபகார்த்தமாக ஒன்று வேணுன்றதுக்காக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக இது எப்படின்னா ஒரு 25 கேட்டகரி வச்சுருந்தேன். காலேஜ் 3 வருஷத்தில் என்னென்ன ஃபன் மூமெண்ட் இருக்குது, என்னென்ன நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டு, மறக்க முடியாத மூமெண்ட், அதெல்லாம் பேஸ் பண்ணி அதில் ஒரு 4 பேரை சூஸ் பண்ணி 75 பேர்த்திட்ட ஓட் கலெக்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு அவார்டு மாதிரி நான் பேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு காசும் கலெக்ட் பண்ணேன். ஈச் 150 ருபீஸோ 100 ருபீஸோ. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கேக்கு, பப்ஸ், மிக்சர், அது இல்லாமல் இந்த ட்ராஃபி வாங்குறதுக்கான கலெக்ஷனும் பண்ணேன். அந்த 12-15 பேட்சில் இருக்க 75 பேர் 70 பேர் இருந்தாங்க. 70 பேர்த்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டயத்தில். ஏன்னா அவ்வளோ கோஆர்டினேஷன், அவ்வளோ இதை பண்ணலான்ற ஒரு ஸ்பிரிட். ஏன்னா ஒருத்தன் கூட இது தேவையில்லாத வேலை, போகிற நேரத்தில் இது தேவையா எங்களுக்கு காசு அப்படின்னு நினைக்காம ஒரு மெமரபிள் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறான் எம்ஜிஆர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி நல்லா எல்லா விஷயமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவார். காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பர்த்டே வந்து வரும். அப்போவே இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இதில் பேசி காசு கலெக்ட் பண்ணி கேக் வாங்கி நாங்கள் கிரவுண்டில் வச்சு வெட்டுமா அந்த பர்த்டே பாய்க்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நாங்கள் 75 பேர் இருக்கனால எப்படியும் மாதத்துக்கு ஒரு 2 பர்த்டே இல்லை 3 பர்த்டே வந்துகிட்டே இருக்கும். எல்லா மாதமும் பிறந்திருப்பாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து யாரையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி, அது இல்லாமல் எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ரொம்ப ஒரு கோஆர்டினேஷனாக இருப்பாங்க. எம்ஜிஆர் எது கேட்டாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாருமே இது பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ணுவார். அப்போலேருந்தே அவரோட லீடர்ஷிப் அண்ட் ஆர்கனைஸ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அந்த பர்த்டே கேக்கில் ஒன்று மறக்க முடியாதது ஒன்று, என் பர்த்டேக்கு என்கிட்டயே வந்துட்டு காசு கேட்டுட்டு வாடா கேக்கு வாங்க போகலான்னு என்னையுமே கூட்டிகிட்டு போனான். அதுதான் என்னால். எதனாலன்னா இவனோட பர்த்டே வந்து சனிக்கிழமை என்னமோ வந்துருச்சு. ஆனால் நாங்கள் கேக்கு வெட்டினது திங்கக்கிழமை அன்னைக்கு. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து இன்னொருத்தனுக்கு பர்த்டே. ஸோ அவன் நாளைக்கு லீவ் போட்டாலும் போட்டுருவான்டா, அதனால அவனோட பர்த்டேக்கு வெட்டுவோம், உன் பர்த்டேக்கு அடுத்த வருஷம் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இவன்ட்டே காசு வாங்கி இவனே கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலாக அவனுக்கு அடுத்த நாள் பர்த்டேக்கு அடுத்த நாள் வெட்டிட்டோம். 16ஆம் தேதி அவனுக்கோ பர்த்டே, ஆக்சுவலாக செப்டம்பர் 16. அந்த பர்த்டேக்கு வெட்டணும்னு ஐடியா பண்ணி இவனை கூட்டிகிட்டு போய் இவனையே பேர் சொல்ல சொன்னேன், உன் பேரே சொல்கிறா அப்படின்னு. அதெல்லாம் நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து இவங்க அந்த பர்த்டே கேக் வெட்டுற சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பையன்லாம் வந்து ரொம்ப உக்கிரமாயிருவான். இவங்கெல்லாம் கொஞ்சம் க்ரீமு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஒரு ஓரமாக தான் வச்சு வெட்டுவோம். அந்த லாஸ்ட்டில் சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் கிரவுண்ட் வந்து பெரிய கிரவுண்டாக இருக்கும். லாஸ்ட்டில் அந்த பெவிலியனில் வெட்டுவோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து
இந்த இந்த பையன் இன்னொரு 3-4 குரூப் இருப்பாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இதை தூக்கிக்கிட்டு எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஓடிட்டு நான் என்கிட்ட யாராவது வந்தா சரி இந்தாடா அடிச்சுட்டு போங்கடா அப்படி சொல்லி இது பண்ணா, அப்புறம் எங்களுக்குன்னே பின்னாடி ஒரு சின்ன பைப் இருக்கும். அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் அங்கே போய் 10 பேர்னு மூஞ்சி கழுவிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள். அதுலயே எனக்கு மறக்க முடியாத ஒண்ணு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேக்கு வெட்டுறப்ப என் பக்கத்துல எவனுமே நிக்க மாட்டானுங்க. என் கையில என்ன எப்படி கிரீம் வரும் என்ன பண்ணுவானே தெரியாது, டக்குன்னு அப்பி விட்டுருவேன். அது எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட், ஜாலி தான். இதுல ஒண்ணு அவன் பேர் வந்து பிரேமா இல்ல பவரான்னு தெரியல, 2 பேத்துல எவனோ ஒருத்தன் ஓடிடுவானுங்க, செருப்பு விட்டுருவானுங்க, செருப்புக்குள்ள மொழிவி விட்டுருவேன். கர்ம கர்மா போட்டு பூசி வச்சோன்னு சரி தப்பு, அவன் வந்துட்டு நினைச்சுக்கிட்டான் சரி தப்பு இருக்கு மாட்டு சனி மாதிரி இருக்கு உள்ள வரைக்கும் போயிருக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அவரை பார்த்தா தெரியும். தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சரி நானா கையை மூஞ்செல்லாம் கழுவிட்டேன். சரி அவன்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு செருப்பை போட்டான், நச நச நச. இந்த படத்துல அயன் படத்துல சொல்ற மாதிரிதான், தாசன்னா லட்டுல வச்சேன் நினைச்சியா, நட்டுல வச்சேங்கிற மாதிரிதான். அப்புறம் எல்லாம் கை காலெல்லாம் கழுவி சட்டை டவுசர்லாம் துவச்சு போட்டு அது காயிற வரைக்கும் அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்து எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு போவாங்க. எங்களுக்கு காலேஜ் மத்தியானம் 1 மணிக்கே முடிஞ்சிடும். நாங்கள் ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி இருந்து பண்ணிட்டு போவோம். அது மாதிரி நல்லா ஜாலியா இருக்கும். இவர் தான் மெயின் கல்பிரட். இது ஆக்சுவலா பிரைஸ் எல்லாம் கிடையாது. இது ஒரு ஸ்கேம். ஆக்சுவலா என்னன்னா எங்க காலேஜ்ல நாங்க நடத்தினோம். இதை கொஞ்சம் கிட்ட போய் காட்டிட்டோம். இந்த காம் கார்னிவலுங்கிறது சென்ட் ஜோசப் காலேஜ்ல நாங்க நடத்தின ஃபங்க்ஷன்ல ஒரு 10 டிராஃபி எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிட்டோம் நாங்களே. அந்த 10 டிராஃபியை நாங்களே பிரிச்சுக்கிட்டோம். அதான் இவங்களுக்குலாம் அது கிடைச்சிருக்காது. ஃபங்க்ஷன் நடத்தணும் பாத்தீங்களா, ஜட்ஜஸா இருந்தோம்ல, அது ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. அந்த ஜட்ஜுக்கு ஒரு டிராஃபி கையில கொடுத்துட்டாங்க மறக்க முடியாம. ஆக்சுவலா நாங்களே அடிச்சுக்கிட்டு வாங்கிட்டோம் தான். ஆனா இதை நான் ஜெயிச்சு வாங்கின பிரைஸ் இல்ல, ஒரு மெமரிக்காக அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க. பார்த்த ஞாபகமே சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இது வந்து நான் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் ராஜு அண்ணான்னு ஒர்க் பண்ணாரு. அவர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணாரு, இந்த மாதிரி எதுலையா டொனேட் பண்ண விரும்புறியா அப்படின்னோடனே இந்த டாஸ் அறக்கட்டளையில வந்து டெய்லி ₹1 எடுத்து வச்சு 2 மாசம் கழிச்சு ₹60 கொடுக்கணும். ₹60 வந்து நான் மட்டும் கிடையாது, ஒரு 100-120 பேர் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அது என்ன சொல்றது, ஒரு கிராமப்புறங்களை வளர்ச்சிக்கோ இல்லை ஒரு தனி மனிதர் படிப்புக்கோ இல்லை வேற ஏதாவது செய்ய முடியாதது மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை வந்து அந்த அறக்கட்டளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நான் தொடர்ந்து ஒரு வருஷமா என்னமோ கொடுத்தேன். இப்போ வந்து ஒரு இடையில ஒரு வருஷம் 1.5 வருஷத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அந்த மீட்டிங்க்கு இல்லை பல்காக தான் அமௌண்ட்னா போட்டுவிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதோட பேர் வந்து 1RN சொல்லுவாங்க, ₹1 1 நேஷன். அதுக்கு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த அவார்டு தான் இது கொடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. திருப்பி நான் அதை கண்டினியூ பண்ணணும். அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் வாட்ஸ்அப் குரூப்லலாம் நான் இருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் வந்து ஸ்டார்ஸ் சேரிட்டபிள். நீங்கள் நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து இந்த சேவையை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். எங்களால் முடிஞ்சதையும் நாங்கள் பண்ணுறோம். இது எங்கள் சேனல் மூலியமாக நான் சொல்லியிருக்கேன். எங்கள் பசங்களும் இப்போ தான் கேட்குறாங்க, இதை பற்றி அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா நான் என்னென்ன நல்லது பண்ணுறேன்னு நான் வெளியே சொல்லிக்க மாட்டேன், அதுவாக வெளியே வந்தால் தான் உண்டு. அதனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இல்ல எனக்கு ஆக்சுவலா நீ லாஸ்ட் டைம் சொல்லியிருக்க காலேஜ் இது பண்ணப்பே இதை பத்தி சொல்லியிருக்க. பட் ஆனா ஆமா 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 நானுமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் தினேஷ்னு சொல்லிட்டு நிப்பான் பாயிண்ட்ல எல்லாம் ஒரே டீமா இருந்தான், கொலீக்ஸ் தான். அவர் தான் ஒரு ட்ரஸ்ட் இதுல வந்துட்டு அமௌண்ட் மாசம் மாசம் உங்களால முடிஞ்சது ₹100 200 அதை வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போதான் ஒரு 1 மந்த் 2 மந்த்தா கொடுக்க முடியல. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 1.5 இயராக நான் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தேன் மந்த் மந்த்து. ஸோ ஏதோ ஒன்று லைஃப்பில் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு இது சின்ன ஒரு பார்ட் வந்து இது மாதிரி ஒரு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க நான் என் வாழ்க்கைக்கு ஸ்பெண்ட் பண்றது தியானம் பெறணும். ஐடி கார்ட்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் கார்டு கொடுப்பாங்க. ஆமாம், இது வந்து நான் இங்கேருந்து காட்டுறேன், ஆனால் ஃபோட்டோவா உங்களுக்கு நான் போட்டுறேன். இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது என்னோட காலேஜ் ஸ்கூல் ஐடி கார்டு, ஐடென்டி கார்ட்ஸ். இது வந்து அவங்க பார்ட்டிசிபேஷன் இந்த கார்டு இருந்தா தான் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியும். கரெக்டுங்களா? நீங்க ₹100 120 150 அவங்களோட ரிஜிஸ்டர் ஃபீஸ் இருக்கும். ரிஜிஸ்டர் ஃபீஸ்லாம் கட்டுறதுக்கு எனக்கு காசே இருக்காது. என்னதான் நான் கோஆர்டினேட் பண்ணி போனாலும் இவன் காசோ இல்லை பிரேம் காசோ தான் கட்டி கூட்டு போவானுங்க. மேக்ஸிமம் தான் கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரேம் 1-2 இது கட்டியிருக்கான். மற்றது எல்லாமே பசங்களா போட்டு எனக்கு கூட்டு போறதுதான். ஏன்னா அப்பெல்லாம் நாங்க பார்ட் டைம் ஜாப் தான். உனக்கு டிஏ போட்டுக்குவியோ? எனக்கு மேனேஜ் பண்ணிக்குவேன். அது மாதிரி இருக்கும். ஸோ அதனோட பார்ட்டிசிபேஷன் கார்டு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா மறக்கக்கூடாது. என்ன ரீசன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு பார்ட்டிசிபேஷன் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. இதை வச்சு தான் அவங்க நம்மளுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறது,
ஸோ அது ஒரு இது மாதிரி ஐடென்டி மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. ட்ராக். அதுவுமே பத்திரமா இருக்கு. ட்ராஃபிஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. டிராஃபிஸ் ஆக்சுவலா டிராஃபிஸ் கம்மி ஆனா தான். ரெண்டு சின்ன சின்ன மூணு கப்புலாம் கம்மியா கிடக்கு, இன்னொரு வீட்டுல கிடக்கு. அது இல்லாம நான் வந்து டிராஃபிஸ் வாங்கினதோட இந்த டிஃபன் பாக்ஸ் டம்ளர் அண்ணன் கூட எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த கேட்டகரி நானு. அந்த மாதிரி இல்ல, நானும் வாங்கியிருக்கேன். இவ்வளவு பெருசு கொடுத்தானீங்க அவருக்கு. டேய் என்னடா சாப்பிடுறதுக்கு, இது என்ன உங்க கூட்டாஞ்சு ஒரு மாதிரி சாப்பிடுறதுக்காக ஒன்று பேசன். அதுவும் அந்த 90s kids அப்போ நடத்த ஃபங்க்ஷன் எல்லாம் அதுதான் வந்து சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துல மஞ்சளசாமி கோயில், பஞ்சவர்ண சுவாமி கோயில்னு ஒன்று இருக்கு, சிவன் கோயில். ஸோ அங்க வந்து நான் வந்து தேவாரம் திருவாசகம்லாம் ஒரு காலத்துல படிச்சு அதுலயும் பிரைஸ் வாங்கினேன். அவங்களும் டம்ளரு தட்டு தான் கொடுத்தாங்களே தவிர டிராபிஸ் மாதிரி தெரில. அதெல்லாமே புழக்கத்துல போயிடுச்சு, எந்த வீட்டுல எங்க இருக்குன்னே தெரில. அதெல்லாம் கிடைச்சிச்சு நான் கூட அடிக்க வச்சிருந்தேன். செட்டில் சாப்பிடுவார் டெய்லி. ஆமா உண்மைதான், என் தட்டுல தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அப்பவே உழைச்சி சம்பாரிச்ச தட்டு மாதிரி அது ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அடுத்து நம்ம சர்டிஃபிகேட்டுக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ இந்த ஃபைல் நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃபைல் என் வீட்லயும் இருக்கு பாருங்க. 3 பேர் வீட்லயும் இந்த ஃபைல் இருக்கு. இது ஒரு ஷார்ட்ஸா கூட நாங்க கட் பண்ணி போடலாம். 3 பேர் ஃபைல் இருக்கு பாருங்க அப்படின்னு. 75 பேத்துல எவன் வீட்டுல இது இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லணும். அதெல்லாம் உங்களுக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, என்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லைன்னு. என்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் ஃபைல்ஸ். இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இது இட்ஸ் வெரி ஓல்டஸ்ட். இத பத்தி ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்காப்புல, யாரு கொடுத்தா என்னன்னு. இது வந்து எங்க அப்பா அவங்களோட சர்டிஃபிகேட் யூஸ் பண்றதுக்காக வச்சிருந்தாரு. அவங்க சர்டிஃபிகேட்னா அவங்க காலேஜ் முடிச்சாரு, ஸ்கூல் முடிச்சது, அவங்களோட இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த இது என்ன கேஸ் பில்லு, இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஃபைல் வச்சிருந்தாங்க. நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நிறைய காம்படிஷன் அட்டன் பண்றேன், நிறைய சர்டிஃபிகேட் வாங்குறேன், உனக்கு வந்து ஃபைல் சரியானா இது வந்து எங்களுக்கு 3rd இயர்ல தான் கொடுத்தாங்க இந்த ஃபைல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட ப்ராப்பரா ஃபைல் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணாரு, நான் இதெல்லாம் வேற ஒரு ஃபைல்ல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன லேமினேஷன் ஃபைல்ல அவர் மாத்திக்கிட்டு, இந்த ஃபைல் நல்லா ஒர்த்தா இருக்கும், தண்ணியில போட்டா கூட ஒன்றும் ஆகாது, எங்க போனாலும் இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு அப்போ கிஃப்ட் பண்ணாது. சர்டிஃபிகேட்ஸை பார்த்து ஒரு ஃபைல், அவரோட ஃபைலை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. அதை இன்னமும் நான் வச்சிருக்கேன். இங்கேயும் ஓரத்துலலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை அப்பப்போ டிங்கரிங் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து நான் என் பையனுக்கு இதை கொடுக்கணும். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 40 இயர்ஸ்ட இருக்குமா? இருக்கும், 30 வருஷத்துக்கிட்ட இருக்கும். ஏன்னா என்கிட்டயே ஒரு 15-20 வருஷம் இருக்கு, அவர்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும், 25 வருஷத்துக்கிட்ட இருக்கும். ஓகே. சர்டிஃபிகேட்ஸை பார்ப்போம். சர்டிஃபிகேட் தான் என்கிட்ட ஆக்சுவலாக நிறைய இருக்கு. டிராஃபிஸோட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தட்டு முட்டு சாமான் தான் நிறைய வாங்கியிருக்கேன். அதுக்கான ஆதாரம் இந்த சர்டிஃபிகேட் தான். ஆக்சுவலாக இந்த ஃபைல்ல இல்லடா சர்டிஃபிகேட், அந்த ஃபைல்ல இருக்குடா. இதுல சும்மா ப்ராஸ்பெக்டஸ் ஒரு மார்க் ஷீட் இருக்கு. அது கூட இங்க பாருங்க, இந்த ஃபைல்ல ஒரு மார்க் ஷீட் இருக்குங்க. ஆனா அது இவன் மார்க் ஷீட் கிடையாது. ரிச்சர்ட் கிறிஸ்டின்சன் சொல்லி எங்க கூட ஒருத்தர் படிச்சாரு, ரொம்ப இன்டெலிஜென்ட் பாய். அவரை நாங்க கிளாஸ்ல அவ்வளோக்கா பார்க்கவே முடியாது. எக்ஸாமுக்கு அவருக்கு பிரியப்பட்டா வருவாரு, பார்த்தா என் கூட தான் பார்க்கலாம். அவர் இதை வாங்கி இவர்கிட்ட ஞாபகமா கொடுத்துட்டு போயிட்டாரு. பத்திரம் என் ஞாபகமா வச்சுக்க, பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஒரிஜினல் மார்க் ஷீட். இதுல என்ன வாங்கிருக்காருன்னு பார்ப்போமோ. அதெல்லாம் சொன்னா அதையே எடுக்கிற அதையா உள்ள அதையே எடுத்து தொலைற வாயிலடி. இதுல வந்து ஆக்சுவலா நான் காலேஜ் ப்ராஸ்பெக்டஸ், காலேஜ்ல கட்டின ஃபீஸ், செலான்ஸு, அப்புறம் ஹால் டிக்கெட்டு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பஸ் பாஸ் கொடுத்தாங்க அந்த காலத்துல. நான் வாங்கின ஒரே ஒரு பஸ் பாஸ் இதுதான். பஸ் பாஸ் பத்திரமா இருக்கு பாருங்க, கலைஞர் போட்டோ போட்டிருக்கு. வருஷம் காட்டு, என்ன வருஷம் பார்ப்போம். வருஷம் வந்து 10th 2010. 2010ல எனக்கு கவர்மெண்ட் கொடுத்த பஸ் பாஸ் இருக்கு, கரெக்டா இருக்கு. இதுல வந்து பர்சனல் டீடைல்ஸ் தான் இருக்குது. ஸோ இதோட இது போதும். ஃபர்தரா அந்த ஃபைல்ல என்னென்ன இருக்குங்கிறத எடுத்தாச்சு ஆக்சுவலா சர்டிஃபிகேட்ஸு. அதை பத்தி ஒன்னொன்னா நான் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த ரிச்சர்டை பற்றி ஒரே ஒரு சின்ன ஒரு மெமரி மட்டும். என்ன மேட்டர்னா, நாங்கள் வந்து காலேஜ் எல்லாம் முடிக்கும் போது லாஸ்ட்டாக வந்து இது வாங்க சொல்லுவாங்க. அதாவது நோ டியூ சர்டிஃபிகேட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ வந்து என்னாச்சு, எங்கள் கூட ஜீவான்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து லைப்ரரியில் போய் நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போனான். அப்போ லைப்ரரியில் அவன் ஐடி கார்டு கொடுத்தேன்னா அதை செக் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு புக்கு மட்டும் நீ எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அது புக்கை மட்டும் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவனுக்கே ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்லை, புக்கை நாம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தேடி எல்லாம் விசாரிச்சு எல்லாம் கடைசியாக பண்ணி பார்த்தா, இந்த ரிச்சர்ட் கிறிஸ்டின்சன்ங்கிறவர் வந்து அவர் ஜீவாவோட ஐடி கார்டை யூஸ் பண்ணி ஒரு புக்கு ஒன்று எடுத்திருக்காரு. எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே புக்கோட போயிட்டாரு, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஜீவா வந்து அந்த புக்குக்கு மொத்தமாக ஃபைன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. போட்டு அதை கொடுத்தாதான் நோ டியூ சர்டிஃபிகேட்னு சொல்லி சொன்னாங்க.
சொன்ன உடனே அப்போ வந்து ஜீவா அலமோதிட்டு இருந்தான். அப்போ வந்து கொஞ்சம் நம்ம எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எல்லாரும் ஒரு அளவுக்கு காசு வச்சிருப்போம். பட் ஆனால் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்லாம் இருந்தால் கொஞ்சம் இது பண்ணும்ல. ஜீவா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு ஒரு டென்ஷன்ல இருந்தான். அப்போ எல்லாரும் அவனை பிடிச்சி வம்புழுத்து இருந்தாங்க. ஆமா, டென்ஷன்ல இருந்தான். ஆனா எல்லாரும் அவனை பிடிச்சி வம்புழுத்து இருந்தாங்க. ஏடா புக்கு நீயே லைப்ரரி புக்கே வரமாட்ட, நீயே புக் எடுக்க மாட்ட, அதுவும் ரிச்சர்டு காலேஜ் போயிட்டு வர மாட்டான். அந்த ரிச்சர்டுன்ற வந்து காலேஜ் தான் கிளாஸஸ் தான் கரெக்டா அட்டன் பண்ண மாட்டானே ஒழிய அந்த வெளியே இருந்து நாலேஜ் கலெக்ட் பண்றதுல அவன் கொஞ்சம் பெரிய ஆளு. அதனாலதான் அவன் லைப்ரரியில அதிக புக்கை எடுத்து படிச்சிருக்கான், நிறைய படிச்சிருக்கான். நானும் அவனுமே நிறைய தடவை லைப்ரரி போயிருக்கோம் சீரியஸா. அது இல்லாம வெளியே அந்த அப்பெல்லாம் இன்டர்நெட்லாம் அவ்வளோ பூம் கிடையாது. அப்பவே அவன் இன்டர்நெட்ல அதாவது மொபைல்ல இன்டர்நெட் வச்சு நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இது இங்க பார்க்கணும் மச்சான், அது அங்க பார்க்கணும், நீ இந்த சேனலை பாரு அந்த சேனலை பாரு, நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தான். ஆனா அவன் கிளாஸ் வந்து படிச்சதா சரித்திரமே கிடையாது. அது மாதிரி நல்ல ஒரு ஃபன் மூமெண்ட். எனக்குமே அவன் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா இந்த இஎம்ஐ தான் நான் கூட சொன்னேன்ல, ஒரு ஸ்டேட்டஸே நான் வச்சேன், ஒரு இது வச்ச வாட்ஸ்அப்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐல மட்டும் எதுவும் வாங்காத, நீ அதை வந்துட்டு அமௌண்ட்டை சேர்த்து வை. நீ இப்போ 10 மாதம் இஎம்ஐ கொடுக்குறியா அந்த மாதிரி நினச்சி நீ சேர்த்து வச்சுட்டு அமௌண்ட்டை நீ கம்மியாக கூட இது ஆஃபரில் கூட நல்லா இது பண்ணலாம். நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸில் வந்துட்டு ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட் எல்லாமே இதாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டு ப்ரீமியர்னு நினைக்கிறேன் கம்பெனி, குக்வேர் சம்திங் அந்த மாதிரி இதில் வந்துட்டு என்னதான் அவன் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணலை இது பண்ணலைன்னாலும் அவன் வந்துட்டு அதில் செலக்ட் ஆகி பெங்களூரில் வேலையும் கிடச்சிருச்சு. பட் ஆனால் அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனோட மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி தான். அவன் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எனக்குமே பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சில இது வந்துட்டு அவன் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நானும் ஒரு சில இடத்துல போனேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுப்பேன். அவன் வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவான், இது இப்படி எடு மச்சான், லைட்டிங் இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோன்ட்டு. ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு, நல்லா இருக்கும். இப்பயும் நல்லா இருக்கான். அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா.